ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்க பாக்ஸ்லேருந்து சென்டரில் நெக்ஸ்ட்டு போடுற லைன் வந்து இருக்கணும். அதே மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நான் இப்போ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்துக்கலாம். அங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்க லைனுக்கு ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு அடுத்த லைனுக்கு, நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போட்டுட்டு கீழே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நம்ம இதை திருப்பணும். அப்படியே திருப்பணும் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் கிடைக்காது, இழுத்துக்கிட்டு போகும். ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டு திரும்ப நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலேயே கரெக்டாக போடணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ரீவியஸாக போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸையும் போடணும். இதே மாதிரி போட்டுட்டு மேலேருந்து திருப்பும்போது மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் கீழே திருப்பணும். ஸோ மேலேயும் சரி கீழேயும் சரி குட்டி லாக் போட்டுட்டு திருப்பும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். லாக் போடாமல் திருப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் இழுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது, அப்படியே சுருங்கிட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி போடுங்க. கீழே இருக்கிற கிளாத்து தெரியாத அளவுக்கு நல்ல நெருக்கமாக போடுங்க. அந்த நம்ம இந்த லைன்ஸில் போடும்போது கொஞ்சம் தள்ளிட்டு பக்கத்துலேயே போட்டோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்க கிளாத்தோட கலர் வந்து தெரியாது. நான் வந்து இதை வந்து டபுள் கலரில் போடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிங்கிள் கலரில் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போடும்போது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி போடுங்க, கேப்ஸ் இல்லாமல் போடுங்க. கேப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இந்த ஸ்டிச் வந்து நிறைய மோட்டிஃப்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ப்ளவுஸ்லாம் போடும்போது பீகாக் டிசைன் இல்லை வந்து பேரட் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது பெரிய டிசைன்ஸ் வரும்போது இந்த மேட் ஃபில்லிங் கொடுக்கும்போது பார்க்க நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ பார்க்க கிராண்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு மேலே நம்ம லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன், ஆல்டர்னேட்டாக கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பிங்க்கு க்ரீனுன்னு கொடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து இப்போ க்ரீன் கலர் கொடுக்குறேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே நம்ம வந்து லாக் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம்ல அதோட சென்டரில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருப்போம். பாருங்கள், ஒருத்தோட பாக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த பெரிய பாக்ஸில் வெர்டிக்கல் பாக்ஸில் ஒரு ஹரிசாண்டல் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட சென்டரில் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வெர்டிக்கல் பாக்ஸில் இருக்க ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து போட்டிருக்கணும். இப்போ இதே மாதிரி போடும்போது தான் நம்மளுக்கு அந்த மேட் ஃபில்லிங் கிடைக்கும். பாருங்கள், நான் அதே மாதிரி தான் இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட் போட்டிருக்கேன். கீழே வந்து லாக் பண்ணிவிட்டு தான் ரிட்டர்ன் போகணும். ஸோ நம்ம இப்போ போட்ட அதே பக்கத்தில் நம்ம போடும்போது தான் அந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நான் இதே மாதிரியே போடுங்க, கேப்ஸ் இல்லாமல் நெருக்கமாக போடுங்க. மேலேயும் குட்டி லாக் போட்டு திருப்புங்க, கீழேயும் குட்டி லாக் போட்டு திருப்புங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு வரல அப்படின்னு விட்டுறாதீங்க. சில்க் த்ரெட் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா வரும். நிறைய மோட்டிவ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய டிசைன்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சு வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒர்க்லாம் நிறைய யூஸ் பண்ணி போடலாம். ப்ளவுஸ்லாம் பல்லக் டிசைன்லாம் போடும்போது இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும், பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய கிராண்டான ப்ளவுஸுக்கெலாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி ஆல்டர்னேட் கலரில் வந்து நான் போட போகிறேன். ஒரு கலரையும் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க. இப்போ நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து நான் பார்டர் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பார்டருக்கு வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவுமே 2 பீட்ஸாக கொடுத்து ஃபுல்லாக பார்டர் வந்து 4 சைட்ஸும் நான் கொடுத்துக்கிறேன். இது பார்டர் கொடுத்தோன்னே இதோட லுக்கை பாருங்கள், செம்ம நீட்டாக இருக்கும்.
நான் டபுள் கலரில் கொடுத்துருக்குறேன். நீங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பீட் கொடுத்தோன்னே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.